இப்போ நீங்கள் இந்த சாங்கு பார்த்தீங்க, ட்ரெய்லரு சாங்கு பார்த்தீங்க. அந்த ஒரு ஐட்டா சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோபியா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மொட்டை கேரக்டர் ஒன்று அந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் நம்ம பாராட்டணும். அப்புறம் ஒரு தனி ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு இல்லை அதை அவர் என்ன பண்ணார், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மூமெண்ட்ஸ் ஆடிட்டுங்க. அடுத்த தடவை பார்க்கும்போது அந்த சாங்கை பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன். அதில் கவனிக்கலையா, மறுபடியும் போட சொல்லுவோம். என்னென்னா எல்லா குரூப் டான்ஸ் ஆடுவாங்க. மற்றவங்க நம்ம தயாரிப்பாளர் வந்து வில்லனாக அதை நடிச்சிருக்கனால அப்போ அவருக்கு நிறையா சான்ஸ் இந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் படம் எடுத்ததோட புண்ணியம் அதில் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் காம்பினேஷன் நல்லா எடுத்துட்டாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பாருங்கள், எனக்கு நான் அவரையே ரசிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஷாட்லேயும். அப்புறம் ஒன்று தனியாக பாடிக்கிறாரு, ஏதோ மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு. அந்த டான்ஸ் மாஸ்டர் இப்போ நம்ம பவர் சிவாவை தான் பாராட்டணும். இப்படி ஒரு கேரக்டர் அதில் உள்ளே வச்சு கவனிக்க வச்சதுக்கு. அதேமாதிரி அடுத்த சாங்கில் நம்ம பகவதி பாலா வந்தார். ஒரு ஃபஸ்ட்டு டைம் டூயட் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஆமாம், அது இல்லாமல் டூயட்டுங்கிறத நல்ல மூடு சாங்காக கொண்டு வந்துட்டு பெட்ரூம்லேயும் சுற்றி சுற்றி விளையாண்டாங்க. பூனையை வச்சு ஒரு சாங் எழுதி மியூசிக் டைரக்டரு. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா மூணாவதாக ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டே இருந்தார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாங் போடும்போது அந்த 2 ஆப்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கடிச்சிட்டே இருந்தார். பார்த்தா திடீர்னு இந்த ஆப்பிளை தூக்கி போட்டு 2 ஆப்பிள் கிட்ட போயிட்டார். ஸோ அது நல்லா இருந்தது, இந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. ஏன்னா இந்த சாங் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃபைட்டு மாஸ்டருக்கு சாங் மாஸ்டருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, படம் ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்கு ஃபைட்டு எடுக்கிறதுக்கு அந்த 4 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அவங்க பண்ணி ஆகணும். அதுதான் இந்த டான்ஸ் மாஸும் ஸ்டண்ட் மாஸோட திறமை. அதை இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டரை வந்து விரட்டி போய் ஒரு பொம்பளை எட்டி மிதிச்சாரா, மனசே ரொம்ப பரிதாபமாயிடுச்சு எல்லாருக்கும். அங்கே டூயட்டை படுறாரு, இங்கே எட்டி மிதிக்கிறாரு. ஆனால் இந்த கதை வந்து ஒரு நல்ல கான்செப்ட் கதை. ஒரு இந்த நம்ம தொகுப்பாளினி காயத்ரி சொன்ன மாதிரி இளம்பெண்கள்லாம் காணாமல் போகிறாங்க. அதை கண்டுபிடிக்க வரும்போது அந்த ட்விஸ்டே எண்டில் தான் இருக்குது. அது நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு இயக்குனர். அவருக்கு நம்ம முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, சிறு முதலீட்டை தயாரிக்கும் படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வந்து வாழ்த்து சொல்கிறவங்க சில பேர் தான். அந்த சில பேரில் இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கு ஜாக்குவா தங்கத்துக்கு முதல்ல கைத்தட்டி நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி நம்ம சவுந்தர பாண்டியன் கவுன்சிலோட ஜாயின்ட் செக்ரட்டரி. இவர் யாருன்னு தெரியுன்னா, விஜயும் அஜித்தை சேர்ந்து நடித்த ஒரு படம் ராஜாவின் பார்வையில், அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அவர். அதே மாதிரி நம்ம ஜீவா தங்கவேல், நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, நிறையா ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நிறைய படங்களில் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வர்றதுக்கான வேலைகள் அவருக்கு பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சொர்க்கோ ரா கருணாநிதி முனைவர், அவர் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியர். ஆனால் அவரே ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுறதுலாம் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைப். அவரை பற்றின குறிப்பை நானே சொல்லிவிட்டேன். இப்போ தொகுப்பாளர் இன்றைக்கி வேலையெல்லாம் போயிடும். ஸோ அதனால் அடுத்து அவங்க பேசும்போது அவரை பற்றின குறிப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இயக்குனர் இப்ராஹிம், இவரும் வந்து இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட இசையமைப்பாளரை பற்றி நம்ம சொல்லணும். ஜான் பீட்டர். நல்ல வேலை இன்றைக்கி வெயில் அடித்தது, இல்லைன்னு குளிர்காலத்துக்கு போட்டு வர அந்த கோட்டை போட்டுட்டு விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சாங். எல்லாமே கேட்ட உடனே புரிகிற மாதிரியும் கேட்குற மாதிரி சாங் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். பகவதி பாலா, அதாவது சினிமாவில் அனைத்து துறைகளையும் அறிஞ்ச ஒரே ஆள் எனக்கு இன்றைக்கி வந்து பகவதி பாலா தான். அதாவது தயாரிப்பாளராக, நடிகராக, கேமராமேனாக, டிஸ்ட்ரிபியூட்டராக, படம் பார்க்க வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு வித்தைகளை தெரிஞ்சவர்.
அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணி அந்த படத்தை கரெக்டாக இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய சாதனை அவருக்கு. எந்த படமும் அவர் ஈடுபாட்டில் இருந்த படம் எந்த படமே நின்னதில்லை. எல்லா படமே வெளிவந்திருக்கு. அந்த படங்கள் ஓடுது ஓடலைங்கிறது நம்ம கையில் இல்லை. அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படம் இருந்தாலும் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்டையும் இறைவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் கடமை அவர் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் நடித்த ஃபிமேல் ஆர்டிஸ்டை பற்றி சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். 60-70க்கு முன்னாடி இந்த ஹீரோயினி எல்லாம் பார்த்திங்கன்னா தேவிகாவாக இருக்கட்டும், சரோஜா தேவியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஆர் விஜயாவாக இருக்கட்டும், எல்லாமே பானுமதியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பல்காக இருப்பாங்க எப்பயுமே. அந்த காலத்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதை மறுபடியும் இந்த படத்தில் கொண்டு நுழைச்சிருக்கிறேன். அவங்க எல்லாரையும் நம்ம இந்த ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்க அத்தனை ஆர்டிஸ்டுமே வஞ்சனை இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக சோபியா கவர்ச்சியாக டான்ஸ் ஆடி இருக்காங்கிறதுக்காண்டியே கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கே நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஸோ நானே பேசி வந்தால் நல்லா இருக்காது, என்ன மணி ஆகுது. ஸோ உங்களை எல்லாரையும் இந்த படக்குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்குது. சின்ன படங்களுக்கான வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ தேட்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் அதுக்கான வியாபாரத்துக்கான உண்டாகிற தளங்களும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலராக கலைப்புலி ஜி சேகரன் இங்கே வரதா இருந்தது. அவர் விநியோக சங்க செயலாளர். அவர் சடனாக அவர் இங்கே கொஞ்சம் ஹெல்த்து பாதித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கனால அவரால் வர முடியல. அவர் என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க சொன்னார். அதையும் நாங்கள் சொல்லிடுறேன். அவரோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ உங்களை எல்லாரையும் மறுபடியும் இருகரம் குறித்து வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் ஜாக்கோர் தங்கம் அவர்களே, அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் இப்ராஹிம், அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வர வச்ச மரியாதைக்குரிய அண்ணன் விஜயமுரளி சார் அவர்கள், மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சவுடு, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஏன்னா வேறு ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேறு ஒரு ரெக்கார்டிங்லேருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அந்த டைம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அண்ணா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரெய்லரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது. எந்த ஒரு படைப்புமே சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அபூர்வங்கள் படத்தில் ரஜினி சாரே அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க. அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க. அப்படி இந்த படத்துலையும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எவ்வளோ திறமையானவங்க, எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்துலையும் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜென்ரலாகவே இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நாம் எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனா இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது ஒரு நல்ல கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள், இந்த படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டாக, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு என்னுடைய தாழ்வான வேண்டுகோள்.
ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் எப்படி சொல்ல, எனக்கு நடிக்கிறதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, சார்கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர், எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இருக்கட்டும், நன்றி. சவுடு திரைப்படத்தில் என்னோட பேர் சோபிகா. என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடு என்கிற கிராமம். இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவ்வளோ அழகாக உங்ககிட்ட ப்ரொடக்ட் பண்ணி நிற்கிறேன். அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான். என்னை சினிமாவுக்கு முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக முக்கியமா சொல்லணும், இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மூவி வந்து ரொம்ப ரகடாக இருக்கும், நீங்கள் இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான். அவகிட்ட கொடுங்க, அதெல்லாம் பெஸ்ட்டாகவே பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய கேரக்டர் இருக்கு, எல்லாருமே ஒரு குடும்பமாக நின்று இந்த சவுடு படத்தை நாங்கள் நல்லபடியாக நடித்து முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். சாங்கு நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா, எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பு இல்லை, வேற ஒருத்தவங்களுக்கு வந்தது. பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த, ஐ மீன் எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான், அவள் டான்ஸு தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்ல ஆசை, நல்லா ஆடணும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப்பு கூட கற்றுக்கலை. ஆனால் என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 7 மணிக்குள்ளே அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், தேங்க்யூ சார். சார் கூட பார்த்துருப்பீங்க, பகவதி பாலா சாரும் நானும் வேறு லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான். ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த அற்புதமான படம் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க, ஜெயந்தன் அருணாச்சலம் எனக்கு நண்பராக இருந்தாலும் கூட, ஆனால் இது கிடைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபர் யாருன்னா இயக்குனர் டாக்டர் பகவதி பாலா அவர்கள். அவ்வளோதான் நண்பர்களாக இருந்தால் கூட ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசியிருக்கோம். பட் வேறொரு பேரில் அவரை நான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த இதில் வந்து சார் ஜெயந்தன் அப்படின்னு ஒரு டைரக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ட்டு என் நண்பரே எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஏன்னா வேற ஒரு பேரில் தான் எனக்கு தெரியும். அப்போது அந்த படம் வந்து கிடைக்கிறதுக்கு அவர் மிகவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த வாய்ப்பு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு அவர் நான் நன்றி சொல்கிறேன் சார், மிகவும் நன்றி. ஓகே, ஸோ மிகப்பெரிய ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து இப்போது இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, முக்கியமான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நான் எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயங்கள். அது வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறது. இதில் வந்து இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கே தெரியாது, பட் இருந்தாலும் இந்த ஏதோ அவங்களுக்கு தோணு இருக்குது, சரி சார் உங்களுக்கு ஓகேன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாடல்கள் 2 பாடல்கள் இதில் எழுதியிருக்கிறேன். திருட்டு போன சாங்கும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கிற ஒரு சாங்கும் 2 பாடல்களும் நான் எழுதியிருக்கேன். இதுவும் ஆக்சிடென்டலாக நடந்தது தான், நான் எதிர்பார்க்க கூட இல்லை. பட்டு எல்லாமே சூழல்கள் தான் எனக்கு கிடச்சிது. இந்த படத்தில் மற்றும் மற்ற எல்லாருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மற்ற படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜாலியாக, அதுவும் எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னாக்கா, நடிக்க போனதில் வந்து எனக்கு அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த உழைப்பு,
ஒவ்வொருத்தருடைய அந்த அர்ப்பணிப்பு இது எல்லாத்தையும் நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்ன ஃபீலு இதுக்குன்னு செஞ்சு நாங்கள் மியூசிக் பண்ணுறத விட நேரில் ஒரு கேமராவுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கேமராவுக்கு பிறகு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பின்னாடி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது வந்து இதில் வந்து தொழில்நுட்ப தேங்க்யூ இதில் தயாரிப்பாளர் கண்ணன் அவர்கள் அருமையான ஒரு தயாரிப்பாளர், நல்ல நண்பரும் கூட. ஸோ அவங்க முதல் முறையாக இதில் 2 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. மொத்தம் இந்த படத்தில் 4 பாடல்கள். நீங்கள் கேட்ட அந்த 3 சாங்கு திருட்டு பூனை சாங் வந்து கண்ணன் சார் தான் பாடியிருக்கிறாங்க. கண்ணன் அண்டு மிகிதா கொஞ்சம் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் பிடிச்சிருந்தா கைத்தட்டுங்க. கண்டிப்பாக 2 பேர் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் சாங்கும் பாடியிருக்காங்க. கண்ணன் சார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறாரு. முதல் முறையாக அவங்க வந்து இந்த படத்தில் பாடியிருக்கிறாங்க. உண்மையிலுமே எனக்கு வாய்ப்பளித்திருந்தா கூட அவங்க பாட வைக்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையான ஒரு தயாரிப்பாளர், பாடகர், நடிகர், பன்முக கலைஞர்னு சொல்லலாம் அவர். ஏன்னா அவ்வளோ ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. அடுத்தது வந்து ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள், இயக்குனரை பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா அருமையான ஒரு கேரக்டர், நல்ல நண்பர், நல்ல ஒரு கதைக்களம் எனக்கு கிடச்சிது இதில் பண்ணுறதுக்கு. அதனால தான் ஒரு 4 பாடல்கள் வந்து இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு மாதிரியாக பார்க்குற சாங் வந்து கடைசியாக நாங்கள் பண்ணது தான். அதுவும் சிறப்பாக வந்து இதில் என்னென்னா இந்த நேரத்தில் ஒரு சின்ன வருத்தமான விஷயம் அப்படின்னாக்கா, ரம்யா முத்து பாபு அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான ஒரு கவிஞர், பாடலாசிரியர், கவிஞர். அவங்க இந்த மேடைக்கு இன்றைக்கி வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் அங்கே ஊரில் நடந்ததுனால. நீங்கள் கேட்ட அந்த ஐட்டம் சாங் எழுதுனது போதை ஏறி அந்த சாங் வந்து அவங்க தான் எழுதுனது, போதை ஏற்று சாங் வந்து. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்க கூட எனக்கு வந்து பகவதி சாலை அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. ரொம்ப அற்புதமான ஒரு தாமரை மாதிரி வரக்கூடிய ஒரு தாமரை கவிஞர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு இலக்கிய நயத்தோடு என்ன எனக்கு ஒரு டியூன் சொல்லி நான் கேட்குறேனோ உடனே குழந்தை மாதிரி அவங்க ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி அப்படி ஒரு மனசு இருக்கும். ஆனால் அறிவு முதிர்ச்சி வந்து நல்லா இதாக இருப்பாங்க. அவங்க இங்கே இல்லைன்னா கூட நான் வந்து இந்த நேரத்தில் ஊர்லேருந்து பார்த்துட்டுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் வந்து நான் தயாரிப்பாளர் அண்டு டைரக்டர் ஆல்சோ நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொன்னோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் செல்வராஜ் அவர் வீராதி வீர சாங் எழுதியிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2 பாடல் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அடுத்தது வந்து சிங்கர்ஸ் கண்ணன் சார் 2 பாட்டு பாடியிருக்கிறாங்க. திருட்டு போன சாங்கும் அந்த போலீஸ் சாங்கும் பாடியிருக்கிறாங்க. வீராதி வீரா அந்த சாங்கும். அடுத்தது வந்து கண்ணன் சார் கூட வந்து மிகிதா ராஜா வெங்கடேஷன் சொல்லக்கூடிய அந்த பாப்பா ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாங்க. அருமையான வாய்ஸு. அடுத்தது வந்து நம்ம இன்பக்கலில் கடைசியாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் வந்து ஒரு மாதிரியா பார்க்குறா, அதான் பாடினா. தம்பி வாழ்த்துக்கள்டா, ரொம்ப நல்லா வருவேன். ஓகே. ஸோ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மற்றும் எனக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கு அது இயக்குனர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட வந்து அவங்க இருந்தது தான் மிகப்பெரிய அதுக்கு காரணம். அவங்க கொடுத்த சில ஐடியா, சில விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. என்னை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. சார் நீங்கள் நான் ஃபோன் பண்ணாங்க, சார் முடிச்சிட்டார் போல இருக்கு அப்படின்னு தான் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து இந்த நடிக்க வந்து எனக்கே உண்மையிலுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சார் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய சாரி, லவ் யூ சார். எனக்குள்ள பகவதி பாலா சார் கூட சொன்னார், ஏன்னா அவர் கூட என்ன சண்டை போட்டிருக்கேன் இந்த படத்தில்.
உங்களுக்குள்ள இப்படி ஒரு நடிகன் இருக்கிறது அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியல. ஏன்னா அவருக்கு முன்னாடி அவருக்கு என்ன ரொம்ப வருஷமா தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்தை சார் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பாடல் எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததும் திரு இயக்குனர் அவர்களால் தான் எனக்கு கிடைச்சது அது. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாடல்லாம் 4 சாங் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அப்புறம் அந்த 4 பாடல்களையும் சிறப்பாக கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க நம்ம டான்ஸ் மாஸ்டர் பவர் சிவா அவர்களுக்கு. மாஸ்டர், என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மாஸ்டர். தேங்க்யூ. அடுத்தது வந்து ஸ்டண்ட் மாஸ்டர். எனக்கு ஸ்டண்ட்டுன்னா என்னன்னே தெரியாது, பட் என்னை கூட ஃபைட் பண்ண வச்சு நல்ல ஒரு மூமெண்ட்லாம் சொல்லி பண்ண வச்ச ஜேசுதாஸ் மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் மாஸ்டர். ரெண்டாவது எனக்கு எங்கள் குடும்பமான இசை குடும்பம் அங்கே வரணும். பிள்ளைகள் எல்லாம் பாடியிருக்காங்க, இன்பகளில் அண்டு மிகிதா. இன்னொரு முக்கியமான சிங்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஜி தமிழ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, ஷாமலா. அவங்க வந்து இப்போ ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. அவங்க தான் அந்த ஐட்டம் சாங் பாடினது. அண்ணா மன்னிச்சிங்கன்னா என்னால் வர முடியல, இப்போ ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான சிங்கர். மற்றபடி எல்லாரும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது சாரி சார், கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கிடக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறேன், நான் மட்டுமே காரணம் இல்லை, என்னுடைய இசை குடும்பத்தில் இருக்குது இசை கலைஞர்கள். அதாவது சரவணன் அவர்கள் அண்டு ஃப்ளூட்டிஸ்ட்டு சந்தானம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியத்துவமாக செந்தமிழ் ப்ரோ இருக்கீங்களா, வந்திருந்தாரு சார். ரைட்டு, அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்கியூப் ஸ்டுடியோ, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டாவது சிறப்பான முறையில் எங்களுக்கு வந்து சவுண்டு எஃபெக்ட்ஸு 5.1 மிக்ஸ் கொடுத்த அருண் சார் அவர்களுக்கும், அங்கே பணிபுரிந்த கருணா, எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய பேசணும், நான் மட்டுமே பேசக்கூடாது, முக்கியமான எல்லாம் பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேசட்டும். இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதற்கு மிகவும் நன்றி. ஒன்ஸ் அகேன் ஐ லவ் யூ சார், இயக்குனர் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றியடைய மீடியா நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் எல்லாரும் வாழ்த்துங்க. சின்ன படமாக இருந்தாலும் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். உங்கள் அன்பால் தான் இருந்ததுன்னா எங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ. இந்த படத்தை பற்றி நம்ம மியூசிக் டைரக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாரை பற்றியும். இந்த சவுடுங்கிற படம் வந்து முத நம்ம இதில் எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கொடுத்த எனது தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் இயக்குனர் ஜெயந்தன் அருணாசல் அவர்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல இவர் நம்ம ஜெயந்தன் சார் அவங்க வந்து கதை சொன்னாங்க என்கிட்ட. சார் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலி வந்து எங்கள் கேமராமேனை தான் புக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, சரி ஓகே சார் பண்ணலாம் சார், எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள், எனக்கு வேறு படம் போயிட்டுருக்கு சொல்லாங்க. இல்லை சார் நீங்கள் உங்கள் டேட் இருந்தால் தான் பண்ண முடியாங்க. இல்லை நீங்கள் ஆரம்பிங்க, நான் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸ், ஏன்னா அவருக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணியிருக்காரு, இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இல்லை, இது 3ஆவது படம் இருக்குது. என்னோடய அசிஸ்டன்ஸ் அனுப்புகிறேன் சார், அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க, எனக்கு கண்டினியூவாக படம் இருக்குது அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் வந்தால் தான் சார் பண்ண முடியினாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பினேன். போனதுக்கு அப்புறம் தான் அங்கே தான் சொன்னார் என்ன ஹீரோன்னு சொன்னார். நானே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கும்போது ஆஷிவா அப்படின்னாங்க. சரி சார் ஒன்றும் பிரச்சனை, கதையை சொல்லுங்கன்னா. அப்புறம் கதை சொன்னதும், அதாவது அங்கே என்கிட்ட சொன்ன கதை வேறு, அங்கே சொன்னது கதை வேறு. சார் இந்த கதைக்கு நான் செட் ஆகுவானா, இது வந்து போலீஸு ஃபைட்டு ஆக்ஷன் அது நிறைய பண்ணும். இல்லை பண்ணலாம் சார். சார் பண்ணோம். படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜயமுரளி சார் சொன்னார் நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்கோம். 13 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 14வது படம் வந்து இந்த வர 13ஆம் தேதி விடிஞ்சா எனக்கு கல்யாணம், அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து டைரக்ஷன் அண்டு கேமரா அதில் பண்ணியிருக்கேன், ஹீரோ தான் பண்ணியிருக்கிறேன். நான் ஹீரோவாக வந்து எனக்கு இது 5ஆவது படம். ஆனால் வந்து நான் 4 படம் என்னோடய டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். முத வெளி டைரக்ஷனில் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஒரு பெரிய மகாராஜா, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. சார் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் அனௌன்ஸ் பண்ணுறேன். என்னென்னா அவங்கள ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில் குதித்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரோன்னு சொன்னதுனால அங்கே இளைஞர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதில் சில கண்டிஷன் போட்டிருந்தாரு. வசதியான இருக்கக்கூடாது, பெரிய ஆளாக இருக்கும், இப்படிலாம் சில கண்டிஷன், நிறைய கண்டிஷன் போட்டுருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த தண்ணி வந்து அந்த டயத்தில் மாற்ற ஒன்று வெண்ணியாக மாற்றிடுவாங்க, இல்லைன்னா வந்து நல்லா கூலிங்க மாற்றிடுவாங்க, இப்படி இருக்குது. ஸோ இதில் யார் நீந்தி வரீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், அது இல்லாமல் அந்த நாட்டில் நான் மகாராஜன் ஆகிடுவோன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது வந்து இப்போ இளைஞர்கள்லாம் பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஷார்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து முதலைகள் பாம்புகள் ஃபுல்லாக அந்த இதில் விட்டுறாங்க.
விட்டதை எல்லாரும் 1 2 3 போது எல்லாரும் ஸ்டாப் ஆகி நின்றுறாங்க. ஒருத்த மட்டும் உள்ளே விழுந்துடுறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவன் ஸ்பீடாக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுறான். மன்னர்லேருந்து அத்தனை பேர் ஆச்சரியம். ஏன்னா உள்ளே வந்து முதலைகள் இருக்குது, பாம்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை தாண்டி வந்துட்டாங்க. இவர் தான் புரிஞ்சு அனௌன்ஸ் பண்ணும்போது இவர் தேடிட்டு இருக்கார் ஒருத்தரை. சரி யாரா போகும்போது நீ யாரை தேடுறீங்க அப்படிங்கும் போது, இல்லைங்க என்னை யாருங்க தள்ளி விட்டாங்க அவன் தேடிட்டு இருக்காங்க, நான் உயிருக்கு வந்து வெளியே வந்தேங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் என்ன யாராவது தள்ளி விட்டுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி நான் வெளியே கொண்டாந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது படம் வந்து சக்ஸஸ் பண்ணுற காரணம் அதாவது நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் சரி போதும் இந்த படத்தோட போதும், நம்ம வந்து கேமரா பண்ண போயிடலாம், நடிக்க போயிடலாம் போது யாராவது ஒருத்தர் வருவாங்க, சார் டைரக்ஷன் பண்ணலாம்பாங்க, கதை சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் நான் ட்ராவல் பண்ணி கரை சேர வேண்டியது. இதுதான். அதே நேரத்தில் சிங்கமணியன் ஒரு என் படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிற்கும்போது சிங்கமணியன் சொல்லுவார், நம்ம பட்ஜெட்டில் பண்ணும்போது சின்ன மேட்டர் எடுக்கணும், பெரிய மேட்டர் எடுக்கக்கூடாது. பெரிய மேட்டர் எடுத்தால் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன மேட்டர் வந்து அது டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணோன்னா ஒரே ஊருக்குள்ள கதை முடிகிற மாதிரி வைக்கணும். அப்புறம் தான் படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாதுப்பாங்க. அதுமாரி நான் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஊருக்குள்ளேயே நடக்கிற கதையாக இருக்கும், சின்ன கதையாக இருக்கும். அந்த சின்ன மேட்டர் டீட்டெயில்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு மக்கள் பக்கத்தையும் ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஏன்னா இன்றைக்கி வந்து புது படங்களோட சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து வசூல் ரொம்ப கம்மி தான். அதை நம்ம கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணால் தான் மற்ற ரைட்ஸஸ் எல்லாமே விற்கும். அதனால் நம்ம ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அந்த பட்ஜெட்டில் படம் பண்ணாமல் ஈஸியாக ரிலீஸ் பண்ணால் நிறைய பேர் இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட்டிங் வரைக்கும் தான் பட்ஜெட் போடுறாங்க, இல்லை ஷூட்டிங் சென்சார் பண்ணி பட்ஜெட் போட்டுட்டு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிட்டா ஓவராலாக போய் பார்க்குறாங்க, படம் விற்க முடியல. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு படம் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அது கதையை டிஸ்கஷன் பண்ணுறது 10 பேரை கூப்பிடுறோம், 10 பேர் வச்சு டிஸ்கஷன் பண்ணுறோம், லொக்கேஷன் பார்க்குறோம், கதை எடுக்கிறோம், அப்புறம் எடிட்டிங் வந்து எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ரிலீஸுக்கு யாருமே இதுமாதிரி ப்ரீ பிளான் பண்ணுறது கிடையாது. படம் முடிச்சிச்சா யார்ட்டே கொடுக்கணும், ரிலீஸ் பண்ணணும், இல்லை ஒரு 4 தேட்டர் பண்ணணும், 10 தேட்டர் பண்ணிவிட்டு தான் நிற்கிறாங்க. அதனால் ஓடாமல் போகுது. ஸோ ரிலீஸுக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சோம்னால், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், ஷூட்டிங்கில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், ரிலீஸ் வேலை செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். இன்னும் ஜாமான் எல்லாமே பேச வேண்டியிருக்குது, டைமர் ஆகிட்டு இருக்குது. இதில் நடித்த இந்த சவுடில் நடித்த எல்லாருக்குமே வந்து நான் வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். இதில் நடித்த கதாநாயகி ஆஷிபா அவர்களுக்கும், ஷோபி அவர்களுக்கும், ரெஜி அவர்களுக்கும், அதுக்கு ஜார்ஜ் அவர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து மேடையில் வேறு இருக்கா, அதுக்கப்புறம் லைலா நடித்தாங்க, நல்லா சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்னீங்க, அதுக்கப்புறம் வந்து பாப்பாஸ் ஓவியா, அதுக்கப்புறம் யார் நடிச்சிங்க சார்? நீங்கள் கொஞ்சம் சவுண்டு படத்தை எந்திரிச்சு மட்டும் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு கை தூக்குனீங்கன்னா எல்லாமே பார்த்துவிடுவேன். கொஞ்சம் எந்திரிச்சு எல்லாருமே கைத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மிக பிரபலமாக அடித்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ் அடிங்க எல்லாம் உங்கள் சார் யார் சார்பா எல்லாருமே கை தூக்குங்க ஒரு டைமு பார்த்துங்களுக்கு. ஓகே சார். எனக்கு சில பேர் தெரியல, ஐயோ ஓகே. பாண்டி முருகன், ஜானகிராம், ராஜன், மாமா கிளிமுக்கு அண்ணா, அப்புறம் போண்டாமணி நடிச்சிருப்பாள், அப்புறம் வைகாசி அண்ணன் நடிச்ச சூப்பராக நடிச்சிருப்பாள், கிங்காங் அண்ணன். ஸோ எல்லாருக்குமே இந்த மேடை மூலம் வாழ்த்து சொல்கிறேன். அதேமாரி கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடுற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம்தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை. அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸுன்னா என்னன்னே தெரியாது. எனக்கு டான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த நடன ஆசிரியர் சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு டான்ஸ்னால் ஒரு ஸ்டெப் கூட தெரியாது. ஓகே, நான் கற்றுக்குறேன். எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா நான் சரியாக பண்ணாததுனால. அதுக்கப்புறம் வந்து என் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார் மஹிபாலன், அப்புறம் பால்பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்கில் வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுடு தான் சார் சொன்னேன், தவிடு இல்லை சார்.
அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்டர்ல இருக்கேன், அதனால கன்னியாகுமரி தவிடு இல்ல சவுடு. அனைவரும் வந்து தியேட்டர்ல போய் பார்த்து உங்க ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்துல ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்போனால் ஷூட்டிங் சாங் நடக்குது. பகவதி சார் கேட்டாங்க, என்ன மாஸ்டர் எல்லா பாட்டும் ஒரே நாள் எடுப்பீங்க, என் பாட்டு மட்டும்னா ஒரு கால் ஷீட்டில் முடிக்கல, ரெண்டாவது கால் ஷீட்டு போறீங்கன்னு. அது விஷயம் இல்லை சார், சாங் டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் சாங் எடுக்கிறேன், அதை நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணுற ஒரு ஆசையில் நான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு எனக்கு தெரியுங்க. அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் படம் எடுக்க தயாரிப்பாளர் எல்லாருக்குமே கஷ்டம்தான், வழி தான், இல்லைன்னு சொல்லல. இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துறேங்க. இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு மீறி இந்த இப்போ டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த படம் வெற்றி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றிங்க. நாங்கள்லாம் பேச கூப்பிடுவார் விஜய் புள்ளி அண்ணன், சிறப்பு விருந்தினராக பேசுவோம். இங்கே நடிகர்களே சிறப்பு விருந்தினராக பேசுவதால் என் பேச்சை சுருக்கி உங்களுக்கு அன்பளிப்பாக 2 நிமிடத்தை, வெற்றியின் முகடு வெல்லும் தகடு, அதுதான் சவுடு. வெற்றியின் முகடு வெல்லும் தகடு, வெல்லட்டும் சவுடு, இதை பாராட்டட்டும் உதடு. இன்னும் கவிதை முடியல. எவ்வளவு சந்தோஷம் வர கண்ண முகத்துல. கண்ண கலைகளின் மண்ண. இந்த படத்தை ஒரு 7 வார்த்தையில சொல்லிடலாம், 7 எழுத்துல. அது தம்பி ஜான் பீட்டர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வரிய 7 எழுத்துல இந்த படத்தை சொல்லிடலாம். தி ரு இட் டு இப் பூனை, திருட்டு பூனை. இந்த படமே திருட்டு பூனை தான். எனக்கு இன்னும் இந்த படத்தில் ஒரு சந்தோஷம், நன்றி சொல்லணும் அண்ணன் விஜயமுரளிக்கு, அண்ணன் சத்யாவுக்கு. என்னென்னா சினிமா நடிகர்கள்னா இப்படி தான் இருக்கணும். தம்பி உட்காருங்க ஐயா, ராசா. ஏன்னா நிறைய சட்டமன்றத்தில் இருந்திருப்பார் போட்டு, நிறைய வினாவாக கேட்குறாரு. நிறைய நடிகர்கள் ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு எய்த்தாவில் பக்கத்து வீட்டில் என்ன நம்ம ஜீவா அண்ணன் மாதிரி ஒரு 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 இது இல்லாமல் என்னை மாதிரி எல்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க. அதுக்கே இந்த படத்தினுடைய சிறப்பு அதுதான். இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு நல்லா பலத்த கரவொலி கொடுக்கணும். ஏன்னா பேர் பாருங்க, ஜெயம்னாவே வெற்றி தான். இந்த படத்தில் பாடல் ஆசிரியர்களாக அவர் ஜான் பீட்டர், தம்பி எங்க ஜான் பீட்டர், இல்லை உட்காருங்க. ஏன்னா எந்திரிச்சா பயமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் 1 hour பேசிட்டீங்க, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் வங்குது, அந்த பாப்பா அந்த தங்கச்சி எங்கம்மா அந்தம்மா, அம்மா என்ன பார்த்தா ராசாத்தி, அது பார்த்தா பயங்கரம், அதுவே பெரிய பயங்கரமாக சொற்பொழிவு ஆடுது. அது அந்த பாப்பா வந்து எதுகை மூடையோட அந்த தங்கச்சி பேசுது. காயத்ரி, அம்மா எங்கம்மா அங்கிட்டு வா, உனக்கு நீ நடிக்கலையா தங்கச்சி காயத்ரி. ஏன்னா ஒரே ஒருத்தர் கை தட்டுறாரு, அவருக்கு நன்றி சொல்லி. என்னன்னா எல்லாரும் நடிக்கலாங்க அப்படின்னு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ ரொம்ப நேரம் முடிச்சுக்கிறேன் தான் சொல்கிறேன், இன்னும் முடிக்கலை. என்னென்னா இந்த படத்தில் நடிக்க வந்த அண்ணன் அருமையாக சொன்னார் விஜயமுரளி. அதான் விஜயமுரளி எங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஸ்கோர் பண்ணிடுவார். இந்த படத்தில் நடிக்க வந்தவங்க 75 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க, 75% எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னாரு. இந்த 75%ம் கண்ணன், அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, அன்பு தம்பி ஜெயந்த அருளாச்சலம் அவர்களே, ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு குரூப் வைங்க யூடியூப்பு. ஆமாம் யூடியூப், அதாவது என்னென்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு இந்த 75 பேருமே 75% பேருமே ஒரு 750 பேரை பிடிச்சா இந்த படம் வெற்றி, சரியான வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்கத்தில் அதை ஜாகுவார் அண்ணன் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதிக்கக்கூடியவர் அண்ணன் சவுந்தரவங்க. எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் எப்படிப்பட்ட படம் என்னெல்லாம் கேட்க மாட்டோம். அதாவது எங்கள் மூமெண்ட்டு அதுக்கு இல்லை பேமெண்ட்டு. ஆனால் வந்து அண்ணன் விஜயமுரளி சொன்னாவே அதுதான் எங்களுடைய கட்டளை. அதான் என்னன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நடிக்க வேண்டும், எல்லோரும் பாட்டு எழுத வேண்டும், எல்லோரும் இசையமைக்க வேண்டும். முக்கியமான விஷயம் பாராட்டுறதுக்கு ரொம்ப குறைவாக. அதாவது என்னென்னா பாராட்டணும். என்னென்ன வாழ்த்து, என்ன ஒருத்தனை வாழ்த்துறதுல என்ன இருக்குது, அப்படியே போவோம்.
நல்லா இருக்கா? காது கேட்காத மாதிரியே போவாங்க. நம்ம உலகத்திலே நம்ம எதிரி யார் தெரியுமா? யார்? எய்த் அவுட்டுக்காரன் தான். பாப்போம் கூட இருக்கவன். அவர் பார்த்தீங்களா, அதான் கூட இருக்கவன் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு. கூட இருக்கவங்களே சில பேர் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய வெடிக்கட்டுன்னு வச்சிருவான். அவ்வளோ அருமையான பேர் இருப்பாங்க. ஏன்னா பாராட்ட வேண்டும். உள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு முதல் இரவு காட்சிக்குள்ளே இங்கே இந்த படம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது வந்து பேச பண்ணல. அது என்னென்னா அது ஒரு கண்ணா என்ன கண்ணா அப்படி பண்ணியிருக்கு. அது ஒரு ரூட்டு. ஆமாம், அது ஒரு சக்ஸஸோடைய ஒரு ஃபார்முலா. இளைஞர்களுக்கு நல்ல ஒரு தீனி போட்டிருக்காரு. ஆமாம். ஆனால் என்னென்னா நிறைய நாட்டில் ஒரே ஒரு கொடுமை, எல்லாம் அப்படியே போகிறான். ரொம்ப வருத்தம். நிறைய பெண்கள் விதவை ஆகிட்டாங்க. நானும் சவுந்தர பாண்டியன் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட பேர் விதவை ஆகிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பணக்காரெல்லாம் போகும்போதே அங்கே போயிடுறான் ஒரு வழியாக. ஏன்னா ஃபுல்லாக 5 மணியான போடுறான். பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது. இதுதான் பெரிய ஒரு மாற்றம். எப்போ வரும்னு தெரியல. என்ன மாதிரி கவிஞர்லாம் என்னுடைய மாணவர் பாருங்கள், நந்தனா காலேஜில் நான் ஒரு பேராசிரியர். என்னுடைய மாணவர் பவர் சிவா எனக்கு நந்தனம் காலேஜில் வாத்தியார். ஏன்னா உண்மையிலே அவர் என்கிட்ட படிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். இந்தியாவில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு எனக்கு நான் கொஞ்சம் உண்மையிலே பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு நிறைய படம்ல பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு துணிப்பா கூட அதையும் சொல்லிக்கணும்ல, விஜயமல்லின்னு சமுத்திரக்கனி படம் வருது. என்ன படம்? திருமாணிக்கு கூட பாட்டு நடிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய நந்தனம் காலேஜில் ஆட்டோ ஓட்டும் ஒரு தொழிலாளிக்கு இந்தியாவிலே முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது. ஏதோ ஒரு உதவி பண்ணணும்ல. விஜய் மல்லிகா நல்லவங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டார். எப்படி பணம் கொடுப்பாருன்னா, அவர் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணி கொடுன்னா அவருக்கு நல்ல பலத்த கரவழி கொடுங்க. அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டார். என்ன அவன் கையில் என்ன பாக்கெட் இருக்கா இல்லை ஜாக்கெட் இருக்கா, அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். ஏதோ என்ன இருக்குது அவனுக்கு உதவி பண்ண, அவ்வளோதான் நோக்கம். நன்றி, வணக்கம். சவுடுனா என்ன சார்? எதுக்கும் உதவாதா? அதான் இல்லை அது வந்து இப்போ எதுக்கும் உதவும். சவுடு மண்ணு இப்போ நிறைய விற்கிறாங்களே, விவசாயத்துக்கு உதவுது. ஓகே. ஆனால் இதில் நிறையா உதவுற மாதிரி டைரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னாரு. உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்களா? இல்லை, அப்பவும் ஃபேமிலி விட்டு வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா வாங்க சார், நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும். அதுமாதிரி பகவதி பாலா இருக்கார். படம் கன்ஃபார்ம் ரிலீஸு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் அறிமுகப்படுத்திருப்பீங்களா சார்? 10,000 பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்காரு. உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ, உண்மையான ஹீரோ, நிஜ ஹீரோ அவர். அந்த மியூசிக் டைரக்டர் அற்புதம் இசையமைச்சிருக்காரு, நிறையா சொன்னார். ஓகே, பாராட்டுகள். ஜீவா சார், அவர் வந்து நாளைய ரஜினியாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலே தான் வந்தார். உங்களுக்கு 36 வயசு தான் ஆகுது. விக்ரம் சார், நிறைய பேர் சொல்லலாம். விஜய் சேதுபதி சார், நிறைய பேர் சொல்லலாம். அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இதுவும் எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். அது மாதிரி சவுந்தர் சார், உண்மையிலே எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாருக்கும். அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவர்கிட்ட போய் கேட்டால் போதும், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். சொன்னவங்க தூங்கிடுவாங்க. இந்த விதைச்சவன் தூங்கிடுவான், விதை தூங்காதில்ல, அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும். இப்போ வந்து எங்கள் கிரீஷ் சார், அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ண இப்ராஹிம், 3வது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியுதா தெரியல. ஆனால் அது உண்மை, அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு. தம்பி நீங்கள் திரும்பி பார்ட் 2 எடுங்க. இல்லை, நல்லாயிருக்கும், உண்மையாகவே அது நல்லாயிருக்கும். அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இதில் நடித்த ஹீரோயினி கேட்டேன், என்னங்க ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், திருப்பி ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்க? நல்லா பண்ணேன் சார். நாங்கள் உண்மையாக பண்ணீங்க அப்படின்னேன். ஐயோ நடித்தேங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருங்க, உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க, எக்ஸசைஸ் பண்ணி. அதே மாதிரி அவங்க சோபிகா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. நாங்களும் அது பக்கத்தில் தான் வந்திருக்கோம். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம், நீங்கள் அந்த பக்கம் வந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க.
அவர் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஃபஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரில. உண்மையில் நானும் மிரண்டேன், கேட்டேன் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சார், உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க சார், உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க. அதில் ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாரு, டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த தம்பியை புதுசாக நடித்தவர் டைரக்டருக்கு பாராட்டு, குறிப்பாக வந்து விஜயமுரளியனுக்கு பாராட்டணும். விஜயமுரளியன் ஒரு நிகழ்ச்சி அவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்காரு. அவருக்கு சால்வை போடல, அவருக்கு வந்து நம்ம எப்போ போட்டிங்களா சரி, ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரா, வயசாகிடுச்சோன்னு பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு சின்ன வயசு தானே, முன்னாடி வாங்கினேன் அப்படியா இல்லை. காயத்ரி மேடம் நல்லா பேசுனாங்க. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லா சினிமாக்காரவங்ககிட்ட, இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க. ஒரு படம் ஓடுதுங்கல்ல, நம்ம மக்களை கெடுக்கக்கூடாது. தண்ணி அடிச்சாதான் படம் ஓடணுங்கிறது எதுவுமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம், தண்ணி அடிச்சாரா கிடையாது. அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்களோ தண்ணி அடிக்கணுமோ, அடித்தாதான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம தலைமுறைக்கு அது சரியாருமான்னு எனக்கு தெரில. எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், கமிஷன் நடிச்சு தண்ணி அடிக்கணாங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்க நாங்கள் பிடிங்க, இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க, நான் வந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்தமில்ல நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார். இனி வரும்போது இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நிச்சயமாக அந்த தண்ணி அடிக்கிறது சீனே வேணாம் சார். சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கு கருது சார். இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு, தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க. அவர் ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்தால் எல்லாத்துலேயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பாதிக்கும். அதனால சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம், நம்ம மண்ணு தான் தெய்வம். அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு. அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க, அவங்கள வந்து மதிங்க. அதே மாதிரி தந்தையை மதிங்க, தாயும் தந்தையும் மதிங்க. இன்னைக்கு கூட ஒரு இதில் படித்தேன், சைனாவில் எழுதியிருக்காங்க, உலகத்திலே வந்து இந்தியனா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க. இந்தியனா பிறந்து தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்கிறோங்கிறது மிகப்பெரிய வெற்றி. இந்த அதுவும் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, மதுரை தமிழ்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த தமிழனா பிறந்ததில் நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. இந்த படத்தை தயாரித்த நண்பர் கண்ணன் அவர்கள், இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். என்னுடைய மறைமுகம் படத்தில் முக்கிய வில்லன் வேடத்தில் நடித்துள்ளார். இந்த படம் மூலமாக அவர் நல்ல ஒரு நடிகராக அமைய வாழ்த்துகிறேன். இந்த படத்தை இயக்கிய ஜெயந்தன் அவர்கள் வலியோடு வேதனையோடு அவருடைய பகிர்ந்து கொண்டார். அந்த வேதனையெல்லாம் இந்த படத்துடன் முடிந்துவிடும், தவிடுபொடி ஆகிவிடும் என்று கூறுகிறேன். மேலும் இந்த படத்தை நடித்த கதாநாயகனாக நடித்த பகவதி பாலசாருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகன் ஆஷிபாவுக்கும் சோபியாவுக்கும் வாழ்த்துகிறேன். நன்றி. என்னோட பேர் ரெஜினா. சவுடு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயந்தன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 years பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 2012 நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு படம் ராட்டினம் படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கரியரில் விஜே தான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது. வில்லியாக நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், 30 above கேரக்டர், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆஷிஃபா மேடம் வந்து ஏரியா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோஆர்டினேட்டர். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ முருகன் சார், பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் சேனலில் விஜேவா அண்ட் கேப்டன் டிவி, தமிழ் டிவி, 1S டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன். ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடையில் எனக்கு பேச
இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளராகவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெயந்தன் சாருக்கும், என்னை உருவாக்கிய பகவதி பாலா சாருங்க, நடிப்புனா என்னென்ன தெரியாமல் வந்தால் கூட அவங்கள நடிக்க வச்சு டேலண்ட்டாக கொண்டு வரக்கூடிய டேலண்ட்டு அவர்கிட்ட உண்டு. கதை நல்ல ஒரு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தேவையான கதையாக இருந்ததுனால ஆக்ஷன் மூவியாக வந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு ஃபேமிலி மூவியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு ஜெயந்தன் சார். இதில் நடித்த எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்து எல்லாம் இந்த படத்தை சிறப்பித்ததுக்கும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து ஒரு 3வது படம். அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன். அதுக்காக அந்த சினிமா துறைக்கு வந்து ஒரு 8 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன், ப்ளஸ் தயாரித்து இயக்கியிருக்கேன் ஒரு படம். அந்த படம் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அது பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்த தயாரிப்பாளர் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதி பாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க. அவங்க யூனிட் அனுப்பிச்சிடுவாங்க, அப்போ கேமரா வரல. சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டில் தான் ஷூட்டு பண்ணோம். அதுக்கு வந்து பகவதி பாலா சார் தான் ஃபுல் கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்தி பண்ணார். அப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் உள்ளே வந்த டீம் நடிக்க வந்தவங்க, ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக வந்தவங்க, இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ளே ஒரு 30 பேர் இருப்பாங்க, 30 பேர் சேர்ந்து லாக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு. நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் முடிச்சிட்டேன். அந்த படம் 20 நிமிஷம் 3/4 மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம். அப்போ பகவதி பாலா சார் தான் கேமராமேன். எனக்கு 2 நாள் அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியல, அந்த லாட்ஜிலேருந்து வெளில வர முடியல, லாக் ஆகிடுச்சு. எதுவுமே இல்லை, யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து லாக் ஆகிட்டோம். அப்போ பகவதி பாலா சார் தான் வந்து கூட இருந்து அந்த 2 நாள் கூட இருந்து அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீறல் இல்லாமல், ஏன்னா எல்லாரும் கத்தியோட இருந்தாங்க அந்த ரூமில், சின்ன ஒரு கீறல் கூட இல்லாமல் என்னை வெளியில் கொண்டு வந்தார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர், என்னோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டுக்கு கூட போகலை. அப்போ ஒரு 2 மாதம் என்னோட நண்பரோட ரூமில் தங்கியிருந்தேன் நான். அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பகவதி பாலா சாருக்கு கால் பண்ணி பேசுவார், அப்படி இல்லைன்னா என்னை லாக் பண்ணுற 30 பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குமார், என் நண்பர் ஒருத்தர், எனக்கு ஆதரவாக பேசுனது யாருன்னா பகவதி பாலா சாரும் குமார், அவங்க 2 பேசிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது தெரில, சரி சினிமா வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் பகவதி பாலா சாரை கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து 15 படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2வது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பகவதி சாலா ஹெல்ப் பண்ணி பண்ணார். அவரை சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு சார், இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னேன். அப்போ இன்னைக்கு இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான். இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது. அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், எந்த காரணத்தை கொண்டு படம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த 2 பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிற்க வச்சிருக்காங்க. அதனால் இந்த 2 பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்த புதுசாக வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, ஏன்னா அப்போ தான் ஏதாவது பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பணம் கொடுப்பார் ப்ரொடியூசர், அப்போ அதான் டக்குன்னு உடனே சொல்லுவோம். ஆனால் உடனே வந்துடுவாங்க, யாரும் என்ன வரமாட்டேன்லாம் சொல்லலை. இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு சீனுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் பண்ணியிருக்கோம்.
யாரையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு பண்ணல அப்படிலாம் பண்ணலை, எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமாக தான் தெரியுது, உண்மையாக பொய்யானது டவுட்டாக இருக்குது எனக்கே. ஏன்னா 3வது படம் 2 படம் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஃபெயில்டு ஆனவன் தான், சக்ஸஸ் மேன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எப்படியா இருந்தாலும் உயிரை கூட தான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் நாங்கள்லாம் சேர்ந்து. ஏன்னா என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, இங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே இப்போ வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன், பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். சார் சாப்பாடு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்கன்னு அவர் தான் எல்லாமே பண்ணுவார், எல்லாமே செஞ்சு கொடுக்கும். இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டீ வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரும், ஜானகிராமன், ராஜன், இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்குது சார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு உடனே சார் இருந்தாங்க ஒரு 1000 அமுச்சு விட்றேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு, அதாவது நான் புதுசு, மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த படத்தை வந்து நல்லபடியாக தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்புகிறேன். இந்த மேடையில் வாய்ப்பு அனைத்த எனது தயாரிப்பாளரும் பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.